அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணைக்காக தாவேகா அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக தற்பொழுது கரூரினுடைய 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ தற்போது இந்த வழக்கு பதிவு செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை என்பது கரூர்ல வேலுசாமிபுரத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த விசாரணையுடைய அடுத்த கட்டமாக குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் பனையூரிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு இன்றைய தினத்தில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே ஒரு சிபிஐ அதிகாரி இந்த பகுதிக்கு தற்போது கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறத நேரடியாக இந்த காட்சியின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பிரதானமான 2 விஷயங்கள், விஜயனுடைய அந்த வாகனம், பிரச்சார வாகனம் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிரச்சார வாகனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அதை எடுத்து செல்வதற்கும், அதே போல வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் குறித்தும் இது போன்ற பல்வேறு தகவல்களை விசாரிப்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் இங்கு வந்திருப்பதாக தகவல்கள் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையுடைய நீட்சி என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியினுடைய முன்னிலையில தற்போது கண்காணிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில விரைந்து இந்த விசாரணை என்பது முடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில வேலுசாமிபுரத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவரிடம் நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் பகுதியில நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்.